தேர்தலுக்கு முன்னாடி கச்சத்தீவை நான் தான் மீட்டு கொண்டு வருவேன், என்னால் மட்டும்தான் மீட்டு கொண்டு வர முடியும், அதுக்கான மகாசக்தி என்கிட்ட தான் இருக்குது, நான் கொண்டு வந்துடுவேன், திமுக அரசாங்கம் கடிதங்களையே நம்பிட்டுருக்கு, அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரும் கடிதம் எழுதியிருக்காரு. இதை பற்றி நம்ம கேள்வி கேட்கலான்னு பார்த்தா அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார், அவர் பேச மாட்டார், அவர் எப்பயுமே டீப் சைலண்ட் மோடில் தான் இருப்பார். டீப் ஸ்லீப் மோட் சொன்னிருக்கார் இல்லையா எதிர்கட்சி தலைவர், அது வேறு, இது டீப் சைலண்ட் மோட், இது தனி. இப்படியே தான் இருப்பார், நாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதை ராஜ்மோகன் கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் விஜய், இவங்க விஜய், அவங்க விஜய், எல்லாருமே விஜய், நாங்களாம் பதில் சொல்கிறோம்ல, அப்போ விஜய் தான், எல்லாருமே விஜய் தான், விஜய் பதில் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்மளையே பைத்தியக்காராக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாருன்னா இதெல்லாம் ஒரு தனித்திறமை தான். அடுத்து மீனவர் கிட்ட பேசுகிறாரு மீன்வளத்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூறா படம் பார்த்துருக்கீங்களா, அதுலேருந்து விஜய்க்கு மீனவர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சூறா படத்தை பார்த்து மீனவர்கள்னால் விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க கச்சத்தீவை மீட்கிறத பற்றி. அதுக்கு அவர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அழகாக பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. இது மாதிரி பைத்தியங்கள்கிட்ட தமிழ்நாட்டை மாட்டி வச்சுட்டு